அந்த பெயின் எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டம் தான் சார். தெரியுதுல்ல? அப்போ அப்ப நான் சாப்பிடாம போறேன். என் டென்ஷன் என்னன்னு புரியாம நீ பெருசா அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காத, புரியுதா? சார் கோச்சிக்காதீங்க சார், உங்களுக்காக தான் சார் அவ்வளவு தூரம் போய் டிஃபன்லாம் வாங்கிட்டு வந்தேன். எனக்கா கொஞ்சம் சாப்பிடுங்க சார். உனக்கு அறிவு இல்ல, நான் தான் வேணான்னு சொல்றேன்ல. அதை தூக்கிட்டு போய் முதல்ல எங்கேயாவது குப்பையில கொட்டு. சும்மா என் மூடு தெரியாம நாய் என் உயிர் எடுக்காது சார். இது அன்னி செஞ்ச ஐடியாப்பா சார். மகளா வருவேன். இப்ப துரத்துறீங்கல்ல, இதே கிச்சன்ல உங்களுக்கும் இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் நான் உரிமையா சமைச்சு தான் போறேன். ஏய் நில்றா டேய். சார் நீங்க எங்க சார் வெளியே வந்தீங்க? சார் உள்ள போங்க சார், யாராவது பாத்திர போறாங்க. உள்ள போங்க சார் நீங்க. ஐயோ பார்த்தா என்னடா, இது உன் வீடு, இது பப்ளிக் ரோடு. அது மட்டும் இல்லாம நான் இந்த நாட்டோட குடிமகன். ரோட்ல நடக்க கூட உரிமை இல்லையா? என்னமோ நான் கத்தியை தூக்கிட்டு வந்த மாதிரி இப்படி அலறா. சார் ப்ளீஸ் சார், தப்பா நினைச்சுக்காதீங்க சார். நான் குடிக்க மாட்டேன்னு சத்தியம் வாங்கிட்டு தான் இந்த வீட்டு ஓனர் எனக்கு வீட்டை கொடுத்துருக்காரு. என் குடியை கெடுத்த சதிகாரி, உன் உயிரை காப்பாத்தி வீட்டுக்குள்ள வச்சா என் உயிரை வெளியில அமிச்சிட்டல நீ. நீ வீட்டுல இடம் முடியலாம், ஆனா என் மனசுல இடம் பிடிக்கவே முடியாது. நீ எல்லாம் கண்மணியோட கால் தூசிக்கு ஈடாக மாட்டேன்.